ஹalleluya, praise the Lord. தேவ மக்களே, இந்த காலையை ஆரம்பிக்கிறோம். நம்மளை மறக்காத ஒருவர் உண்டு, அவர் இயேசு. நாம் இந்த காலவேளையிலும் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நமக்காக காத்துட்ருக்கிறார். அந்த மறவாத கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை பலப்படுத்துவார். எல்லாரும் ஆராதிப்போமா? வாயை திறந்து, என்னை மறவா இயேசு நாதா. ஓ, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உலகம் மறக்குது, மனுஷன் மறக்கிறான், கூட பிறந்தவன் மறக்கிறான், ஆனால் கர்த்தர் மறக்காதவன். ஓ நன்றி. இருதயத்தை உயர்த்தி துதிங்க. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே. ஓ thank you Jesus. இந்த வல்ல ஜீவ வாக்குத்தத்தத்தாலே வரைந்து வைத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். வாயை திறந்து, ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவருடைய தயவால நம்மளை நடத்துவார். ஓ, இன்னைக்கு இந்த காலவெளியில் இரக்கத்தின் தெய்வம், அவர் இரக்கத்தை நம்ம மேல வைக்கிறார், கிருபை செய்கிறார். சோர்ந்து போயிருக்கலாம், சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். இல்லை, இந்த வார்த்தை உங்க காதில் விழுவட்டும். மறவாதவர், அவர் வாக்கு கொடுத்தவர், நம்முடைய காரியங்களை நமக்கு செய்வார், ஜெயம் எடுக்க செய்வார். சூழ்நிலைகள் மாறும், பயப்படாதீங்க. அந்த வல கரத்தாலே நம்மளை பாதுகாப்பார். ஆமென். அவர் அவருடைய பாசத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். அதை பறிக்க இயலாது, எவனும் எடுக்க முடியாது. அந்த பாசம் நமக்கு பாதுகாப்பு, அந்த பாசம் நம்மை வாழ வைக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இன்னைக்கு இந்த வார்த்தைகளாலே ஒரு பிள்ளைகளை உயிர்ப்பியும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோதரர் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 43:2 ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஒரே ஒரு பகுதி மட்டும் அந்த வசனத்தில் வாசிப்போம். When you pass through the water, I will be with you. When you go through deep water, I will be with you. அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் வருது. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மொழிபெயர்ப்பை வாசித்தீங்கன்னா கொஞ்சம் புரியுது பாருங்க. When you go through deep water, ஒரு ஆழமான சூழ்நிலை, டீப் வாட்டர். உடனே நமக்கு வேதத்தில் பல ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் இந்த ரெட் சீ கிராஸ். இந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணி போனால் தான் இவங்க தப்பிக்க முடியும். ஏன்னா பின்னாடி பார்வோன் சேனை வந்துருச்சுது. ஸோ இந்த தண்ணியை கடக்கும் பொழுதுன்னு சொல்லும் போது அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஆபத்து, ஒரு டஃப்பான டைம் அது குறிக்குது. உண்மையிலே டஃப்பான டைம். எப்படி இவங்க கறப்பாங்க? ஏதாவது போட் இருந்தால் கூட இட் இஸ் இம்பாசிபிள். பல மாதங்கள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக போகிறதுக்கு. அத்தனை போட்டுக்கு எங்கே போகிறது? டஃப்பான டைம். இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இங்கே வனாந்தரத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக மரங்கன்னா கிடைக்காது. கிடைச்சா ஏதாவது செய்யலாம், சின்ன சின்ன போட்டு.
அதான் சொல்கிறேன்ல, காம்ப்ளிகேட்டடு. அதுதான் இந்த தண்ணீரை கடக்கும் பொழுதுன்னு சொல்லும் போது அதே தான் நம்ம லைஃப் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. ஒரு டஃப் டைம், ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் வேத வார்த்தை பாருங்கள், அன்னைக்கு மோசைக்கிட்டையும் கர்த்தர் இப்படி தான் சொன்னார், நான் உன் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன்னு. இப்போ அதான் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் when you pass through the water I will be with you, நான் உன் கூட இருப்பேன்றார். மக்களே, நிறைய பேர் சொல்லலாம், ஐயோ என்னால் முடியல, இவ்வளோ டஃப்பான பீரியடா, ஏன் நான் அப்படி கடந்து போகணும், ஏன் இந்த ஒரு பலவீனம், எனக்கு தெரியும் கர்த்தர் சுகம் தருவார்னு. ஆனால் இந்த பீரியட் டஃப்பாக இருக்கே, இந்த வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கே, டஃப்பாக இருக்கே, இந்த குழந்தை செல்வம் கண்டிப்பாக கர்த்தர் தருவார்னு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கோம், ஏன் இவ்வளோ கோத்ரூ, எத்தனை உங்கள் திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், வேலை வாய்ப்பு, படிப்பு, நல்லா கவனிங்க. இந்த ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துங்க. இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறான்றதை நம்புங்க. அது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹியூஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை உங்கள் மூலம் வீழ்த்துவார், உங்களுக்கு ஜெயம் எடுக்க வைப்பார். அதை தாண்டி செல்லுவீங்க, அந்த ப்ராப்ளத்தை ஒன்றுலாம் ஆக்குவீங்க, அதை வேல்யூடு இன்வேல்யூட் ஆக்குவீங்க. அது பெரிய வேல்யூவாக இருக்குது இந்த ப்ராப்ளம், அந்த டஃப், அந்த காம்ப்ளிகேட்டட். அதை கேட்டாலே ஐயோ அப்படியான தலையை சொல்லு. ஏன்னா அவ்வளோ அந்த ப்ராப்ளத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஓன் நிமித்தம் அதனுடைய வேல்யூவை 0 லெவலில் கொண்டு வருவேன். நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பெருசாக இருக்குன்றத இந்த ஜனம் அறியட்டும், இந்த உலகம் அறியட்டும்ன்ற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இந்த காலையில் நிறைய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ப்ராப்ளத்தை அடித்து திம்சம் பண்ணி இல்லையா சமவெளி பண்ணிடுவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். சந்தோஷத்தோடு போங்க. God bless you. Bye-bye.